ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. ஓம் நமோ நாராயணாய. இன்று மார்கழி 8ஆம் நாள். திருப்பாவை மற்றும் திருவெம்பாவையின் 8வது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம். 7வது பாடலில் இறைவனின் திருப்பெயரையும் அவரது அடையாளங்களையும் கேட்ட அளவில் நெஞ்சம் நெக்கு நெக்காக உருகி நிற்கும் மகளிரை சுட்டிக்காட்டிய மாணிக்கவாசகர் இந்த பாடலில் கடமையை செய்ய வேண்டும், நம்மையெல்லாம் காக்கும் இறைவனுக்கு வழிபாடு செய்யும் கடமையை காலம் தாழ்த்தாது செய்ய வேண்டும் என்பதை கோழி சிலம்பச் சிலம்பும் என்னும் 8ஆம் பாடல் நமக்கு உணர்த்துகிறது. இனி 8வது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பற்றி பார்ப்போம். கோழி சிலம்பச் சிலம்பும் குறுகெங்கும் எழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருட்கள் பாடினும் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும். முன் பாடல்களில் வந்தது போல் கன்னியர்களை அவர்களின் நற்செயல்களைச் சொல்லி எழுப்பாமல் நம் உலகில் நடக்கும் இயல்பான செயல்களை எடுத்து கூறி எழுப்புகிறார்கள் தோழிகள். இதில் பொழுது புலர்ந்தது என்பதை அறிவிக்க கோழி கூவுகிறது, கோழி சிலம்ப என்று ஆரம்பிக்கின்றனர். பிறகு இக்கோழியின் சத்தத்தை கேட்ட பறவைகளும் ஆங்காங்கு சத்தமிடுகின்றன. கோவில்களிலும் ஆண்டவனுக்கான திருப்பள்ளி எழுச்சி நடைபெறும் நேரத்தை அறிவிக்க இசைக்கருவியும் சங்குநாதமும் ஒலிக்கப்படுகிறது என்கின்றனர். இப்படி அடுக்கடுக்காய் கோழி கூவுவதையும் பறவைகள் சப்தம் எழுப்புவதையும் கோவில்களில் எழுப்பப்படும் மணி ஓசையையும் குறிப்பிட்ட மாணிக்கவாசகர் அடுத்த வரியில் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் கேட்டிலையோ என்கிறார். அதாவது இறைவன் யாரோடும் ஒப்பிடப்பட முடியாதவன் அல்லவா? இப்படி ஒப்புமைப்படுத்த முடியாத இறைவனை, அவனின் மேலான புகழினை நாங்கள் பாடிக்கொண்டே வந்தோம், அவற்றை நீ கேட்கவில்லை போலும் என்று எழுப்ப வந்த கன்னியர் கூறுகின்றனர். கோழி சிலம்பச் சிலம்பும் குறுகெங்கும் எழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ என்பதே அவர்களின் கேள்வி. பொதுவாக ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு அல்லவா? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கிறது தொல்காப்பியம். சொல்லும் அதன் பொருளுமாயிருக்கிற மகாதேவனை நான் வணங்குகிறேன் என்று குறிப்பிடுகிறார் மகாகவி காளிதாசன். இப்படி பாடலுக்கு பொருளாய் உள்ள இறைவனின் தன்மைகளை நாங்கள் பாடி நிற்கிறோம். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருட்கள். இங்கு கேழில் என்றால் ஒப்பில்லாதவன் என்று பொருள், பரஞ்சோதி என்றால் மிகப்பெரிய ஒளி என்று பொருள், பரங்கருணை என்றால் கலியுக வரதன் என்பது பொருள். அதாவது ஒப்பில்லாத மிகப்பெரிய ஒளி வடிவானவன், ஒப்பில்லாத கண்கண்ட தெய்வமாகவும் ஒப்பில்லாத புகழ் கொண்ட இறைவனான சிவபெருமானை நாங்கள் எல்லாரும் பாடியும் கூட உள்ளே உறங்குபவள் உறங்கிக் கொண்டே இருக்கிறாள். இப்படி அறிவின்றி தூங்கிக் கொண்டிருப்பது என்ன முறையோ? சற்று உன் வாயையாவது திறந்து பேசலாம் அல்லவா? வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் என்கின்றனர். அப்போதும் அவள் எழாததால் தொடர்ந்து தூக்கத்திலேயே வாழ்வாயாக என்று எள்ளி நகையாடி வாழ்த்துகிறார்கள்.
பிறகு மேலும் அவளோடு பேசத் தொடங்குகிறார்கள். ஊழிக்காலத்தில் முதல்வனாகவும் ஏழை பங்காளனாகவும் உமையொரு பாகனாகவும் நிற்கின்ற இறைவனை பாட வருவாயாக என்று எழுப்ப வந்த தோழியர் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை அழைக்கிறார்கள். சிற்றுயர்கள் எல்லாம் இயல்பில் மாறாமல் தங்களுடைய கடமையை சரியாகச் செய்கின்றன. ஆனால் பேருயிரான மனிதனோ அறியாமை என்னும் இருளில் மூழ்கி இறைவனை வழிபட வேண்டும் என்ற கடமையில் இருந்து தவறுகிறான். எனவே இறைவனை வணங்க வேண்டும் என்ற கடமையை உயிராக கருத வேண்டும் என்பதையே இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து திருப்பாவை பாடல் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாரை தருளேலோர் எம்பாவாய். இப்பாடலின் விளக்கம் யாதெனில், அன்புள்ள தோழியே, பொழுது நன்றாகவே விடிந்துவிட்டது. வா, சென்று இறைவனை வழிபடுவோம் என்று எழுப்புகிறார்கள். கருமையாக இருந்த வானம் கூட கிழக்கு திசையில் வெளுத்து விட்டது. எருமைகள் கூட மேய்வதற்கு கிளம்பிவிட்டன. ஆனால் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. உனக்காக வெளியில் எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எங்களை காக்க வைக்காமல் விரைவாக எழுந்து வா என்று தன் தோழியை அழைக்கின்றனர். தான் குழந்தையாயிருக்கும் போதே அசுரனின் வாயை பிளந்து கொன்றவன் ஒரு சிறு பாலகனுக்கு இவ்வளவு வலிமையா என நம்மையெல்லாம் வாய் பிளக்க வைத்தவன் அந்த மாயக்கண்ணன். தன் தாய்மாமன் கம்சன் ஏவிய பல அசுரர்களை துவம்சம் செய்தவன். வா, அவனது புகழை பாடியபடி நாமும் கோவிலுக்கு செல்வோம். நம்மை பாவங்களையும் குற்றங்களையும் செய்ய வைக்கும் ஆசை என்ற அசுரனையும் மமதை என்ற மல்லனையும் நாமே கொன்றுவிடலாம் என்று இப்பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் ஆண்டாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.